அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்று இரவு தூங்கும் முன் முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை 6 முறை சொன்னீங்கன்னா முருகன் உங்கள் கனவுக்கே வருவார். செவ்வாய்க்கிழமை என்று முருகனுடைய வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு. எத்தனையோ மந்திரங்கள் நிறைய இருக்கின்றது. இருந்தாலும் இந்த மந்திரம் சொல்லும்போது இன்னமும் சற்று நமக்கு பலனும் அதிகமாக கிடைக்கும். முருகனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். நிறைய மந்திரங்கள் நாமங்கள் அதிகமாகவே இருக்கின்றது. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, முருகனை மனம் முருகி நம்ம முருகன்கிட்டே ஐக்கியமாகி அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும்போது நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். எந்த மந்திரம் சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். முருகனுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை அன்று வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சொந்த வீடு உங்களுக்கு அமையும். நார்மலாக நீங்கள் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம். இப்போ நிறைய பேர் ஓம் அப்படிங்கிற விளக்கை கூட வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப நல்லதான். நிறைய விளக்குகள் முருகனுக்கு இருந்தாலும் அகல் விளக்கே மிகவும் சிறப்பானது. அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு சிவப்பு திரி போட்டு செவ்வாய்க்கிழமை என்று விளக்கேற்றுவது இன்னமும் சிறப்பான பலன் கொடுக்கும். அந்த விளக்கில் 5 ரூபாய் நாணயம் போட்டு முருகனை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்துட்டு மாலை நேரம் நீங்கள் 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்துட்டு முருகனுக்கு உகந்த ஏதாவது அவங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியம் நீங்கள் வைக்கலாம். கல்கண்டு, அப்புறம் பாலில் தேன் கலந்து வைப்பது, செவ்வாழை வாழைப்பழம் வைப்பது, மாதுளம்பழம் தேன் கலந்து வைப்பது, இதெல்லாம் முருகனுக்கு மிகவும் உகந்த நெய்வேத்தியம். இந்த நெய்வேத்தியத்தில் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் வைத்து வழிபாடு செய்துட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முருகனை மனமுருகி பிரார்த்தனை நீங்கள் மனதுக்குள் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் தூங்க போகிற இடத்துல படுத்துக்கிட்டு கூட முருகனை நம்ம ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி முருகனை உள்வாங்கி நம்ம மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு ஒரு 6 முறை மட்டும் ஓம் குமரா பதையே நமோ நமக அப்படிங்கிறத 6 முறை சொல்லிவிட்டு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா முருகனுடைய அருளும் கிடைக்கும். முருகன் உங்கள் கனவுலையும் வருவார். முருகனை நம்ம மனமுருகிய பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னா அவர் கனவுக்கு வருவார். நமக்கு அவருடைய உருவத்தை நீங்கள் உள்வாங்குங்க. அவரை மட்டும் நினச்சிக்கிட்டு நீங்கள் நெற்றி உருவத்தில், அதாவது நம்ம நெற்றி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல அவரை நம்ம நிற்க வைக்கணும். அப்படி நிற்க வைத்து நம்ம கற்பனையால் பண்ணால் கூட போதும். நம்ம கற்பனையிலே கண்களை மூடி அவரை நிற்க வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அவருடைய ஆசீர்வாதம் பெற்று நம்ம தூங்கணும் அப்படின்னா அவர் நம்மளுடைய கனவுல அவர் வருவார். அவருடைய ஆசி நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இதே போல் உங்களுக்கு கவலைகள் இருக்கும்போது முருகனை நீங்கள் உங்கள் நெற்றிக்கிட்ட நிற்க வைக்கணும். அது நம்ம கற்பனையிலே நிற்க வச்சு நம்ம அவர்கிட்ட நம்ம அந்த கவலைகளை சொல்லும்போது அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நம்மளுடைய கவலைகள் நீங்கி நிம்மதியான தூக்கம் வரும். நீங்கள் வழிபாடு எப்படி செய்கிறீங்களோ அதை விட 1000 மடங்கு உங்களுடைய கற்பனைக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய மனம் சாந்தமாகும். நினச்சது நினைத்தபடி அப்படியே நடக்கும். நீங்கள் முருகன்கிட்ட கற்பனை பண்ணி என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும். முருகனுடைய அருள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கிறது இல்லை. அது உங்களுக்கு ஃபுல்லாக முக்கியமாக முருகனை கற்பனையிலே அவங்க நினச்சி வாழ்வாங்க. அதாவது அவங்க சுவாமி கும்பிடுற நேரம் மட்டும் இல்லை, மற்ற நேரத்திலே முருகனை நினைத்து கொண்டே தான் இருப்பாங்க. முருகன் முன்னாடி இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி தான் முருகனை ரொம்ப சரணாகதி அடைந்து வழிபாடு செய்வாங்க. அது அவங்களுடைய கண்களை மூடினாலே முருகனுடைய உருவம் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு டீப்பாக அவங்க முருகன் மீது அன்பு அதிகமாக வைத்து ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அவருடைய சிறந்த பக்தர்கள் அப்படி இருக்குன்னா நம்ம கண்களை மூடினாலே அவர் உருவம் தெரிகின்றது அப்படின்னாலே நம்ம சிறந்த பக்தர்கள் தான். ஏன்னா அளவுக்கு அதிகமான பக்தி இருக்கும்போது மட்டும்தான் நம்ம கண்களை மூடினோடனே முருகனை கண்ணு முன்னாடி நிற்க வைக்க முடியும். அது எல்லோருக்குமே இது பொதுவாக இருக்குமா அப்படின்னா, தீராத பக்தியும் தீராத ஆசையும் தீராத அன்பும் கொண்டவர்களுக்கு இது நடக்கும். கட்டாயமாக முருகன் மேலே ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை செய்பவர்களும் அவரை பார்த்தாலே கண் கலங்கி நிற்பவர்கள், அவர்கிட்ட பேசுகிறவங்க, அவர்கிட்ட உரிமையாக எடுத்துக்கிறவங்க எல்லாருக்குமே கண் முன்னாடி முருகனை கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப நேசிக்கிறவங்களாம் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த உருவம் தெரியல அப்படின்னா தெரிய வரும். கொஞ்சம் நாட்கள் கழித்து தெரிய வரும். உடனே நமக்கு எல்லாமே நடக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முருகன் மேலே தீவிர பக்தர்களாக இருப்பாங்க. அவங்களாம் உடனே தீவிர பக்தர்களாக மாறிடுறாங்களான்னா கிடையாது. அவங்க முதல்ல முருகனை வழிபாடு செய்திருப்பாங்க. நிறைய சோதனைகள் வந்திருக்கும். அப்புறம் முருகனை கோவப்பட்டிருப்பாங்க. முருகன் மேலே இவங்க கோபப்பட்டிருப்பாங்க. அடுத்து மறுபடியும் முருகனை புரிஞ்சிருப்பாங்க. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா முருகனை தினமும் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இது இல்லாமல் இருந்திருப்பாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிராக்கள் நிறைய நடந்திருக்கும். அப்போ முருகன் மேலே ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்திருக்கும். அதற்கப்புறம் தான் தீவிர பக்தர்களாகவே மாறுவாங்க.
உடனே நம்ம வந்து முருகன் மீது அளவுக்கு அதிகமான பக்தி நமக்கு வந்துருமானா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நமக்கு பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத நம்பிக்கை எப்போ வருகின்றதோ அப்போ தான் நம்ம சரணாகதியோட முருகனை வந்து வழிபாடு செய்வோம். அதனால் வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகன் மீது தீவிர பக்தியும் சரணாகதியும் வந்துடும். எப்போதும் உங்களுக்கு வந்து முருகன் வந்து நம்ம இது நல்லதுக்கு தான் அவர் செஞ்சுருக்கிறாரு. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அது முருகன் வந்து என் நல்லதுக்காக தான் அது நடக்க விடாமல் பார்த்துருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ அந்த உண்மைகள் தெரிய வருதோ அப்போது நீங்கள் தீவிர பக்தர்களாகவும் அவர் மீது மிகவும் பக்தியாகவும் பாசமாகவும் மாற ஆரம்பிச்சிடுவீங்க. அதுவரை நம்ம ஏன் நமக்கு முருக வேண்டியதை நடத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்லேயே தான் நம்மளுடைய மைண்ட் இருக்கும். அதனால் எப்போது நம்ம புரிந்து கொள்கிறோமோ அப்போது நமக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும். அப்போது அவர் நமக்கு வந்து கனவுல காட்சி கொடுப்பார். அவருக்குரிய நாளன்று நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தை நம்மக்கிட்ட காமிப்பார். ஏதாவது ஒரு சொல் வந்து நமக்கு சொல்ல வருவார். ஏதாவது ஒரு மிராக்கள் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து எப்போதும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி சுவாமி கும்பிட்றோமோ, எப்போதுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்ட்னர் இருக்கும்போது எப்படி லைஃப் நல்லா இருக்குமோ அதே போல் தான் பக்தியிலையும் அதே தான். நம்ம இறைவனை எப்போ வந்து உணர்ந்து வழிபாடு செய்கிறோமோ நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு ஒரு பாட்டு நம்ம லைஃப்பில் இருக்குது. ரொம்ப தீவிரமாக வழிபாடு செய்வீங்க. அது வந்து உடனே நடக்காது. கொஞ்சம் நாட்கள் ஆகும். முருகனுடைய அருள் கிடைப்பதற்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது நமக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அவருடைய அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.